அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்றும் உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். இந்த காலகட்டங்களிலே கடந்த நாட்களிலே புதுக்கடை நீதிமன்றத்தில் நடைபெற்ற படுகொலை மற்றும் பாதாள உலக கோஷ்டிகள் பற்றித்தான் பத்திரிகைகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் செய்திகள் அடிபடுகின்ற அந்த வகையிலே இன்றும் ஆசிரியர் அளிக்கப்படும் சாட்சிகள் என்ற வகையிலே அலசுகின்றார். வாருங்கள் பார்க்கலாம். ஆசிரியர் தலையங்கம். அளிக்கப்படும் சாட்சிகள். நாட்டில் சமீப காலத்தில் அதிகரித்திருக்கும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதீத கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் சாட்சி கூண்டில் இருந்த சந்தேக நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. துப்பாக்கிதாரிகளால் இலக்கு வைக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் கடந்த காலங்களில் குற்றச் செயல்களுடன் தொடர்புபட்டவர்களாகவும் பாதாள உலக தொடர்புகளை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். ஆகையால் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான அதிகார மோதல் காரணமாக இருக்கலாம் என்பது இயல்பாகவே தோன்றும் எண்ணம். போலீசாரும் இத்தகைய சம்பவங்களுக்கு கூறும் காரணமும் இதுவே. ஆனால் இத்தகைய சூட்டுச் சம்பவங்கள் உண்மையில் அதிகார போட்டிக்காகவே நடத்தப்படுகின்றன என்று அடித்து கூறிவிட முடியாது. அதிகார போட்டிக்காக நீதிமன்றத்துக்குள் நுழைந்து சாட்சி கூண்டுக்குள் இருப்பவரை இலக்கு வைக்கும் அளவுக்கு துணிவார்களா என்பதும் சிந்திக்க வேண்டிய ஒன்று. கடந்த காலங்களில் பாதாள உலக குழுக்கள் அரசாங்கங்களில் இருந்தவர்களின் பின்புலத்துடனேயே குற்றச் செயல்களை அரங்கேற்றியிருந்தன என்பது அனைவரும் அறிந்த பிரகசியம். அரசியல் பலம் இல்லாது பாதாள உலக குழுக்களால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களை மேற்கொண்டிருக்க முடியாது. அரசியல்வாதிகள் தங்களுக்கு தேவையானதை தங்களின் அரசியல் இருப்புக்கு ஆபத்தானவற்றை கையாள்வதற்கு இவ்வாறான பாதாள உலக குழுக்களையே பயன்படுத்தி இருந்தனர். இந்த இரு தரப்புகளுக்கு இடையிலான உடன்பாடே நாட்டில் போதைப்பொருள் வியாபாரம் செழிப்படைவதற்கும் குற்றச் செயல்கள் அதிகரிப்பதற்கும் முதற் காரணமாகவும் இருக்கின்றது. இப்போது துப்பாக்கிச் சூடுகளுக்கு இலக்காகி இறப்பவர்களில் பெரும்பாலானோர் கடந்த காலங்களில் இவ்வாறான குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்றே கூறப்படுகின்றது. கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் என்று இந்த கொலை சம்பவங்களை கடந்து சென்றாலும் இந்த சம்பவங்களில் கொல்லப்படுபவர்கள் கடந்த காலங்களில் நாட்டில் நடந்த பல முக்கியமான குற்றச் சம்பவங்களின் சாட்சியங்கள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இவ்வாறான கொலைகளின் ஊடாக கடந்த காலங்களில் நாட்டில் நடந்த கொலைகள் உட்பட குற்றச் செயல்களின் பின்னணியில் இருப்பவர்கள் காப்பாற்றப்படுகின்றனர் என்பதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி மறுக்கப்படுகின்றது என்பதும் நிதர்சனமானது. இவ்வாறான சம்பவங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான அதிகார மோதல் என்று கடந்துவிடாது. இவற்றை தடுப்பதற்கு அவசியமான கடுமையாக நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும். நன்றி. உதயன்.